எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். ஃபுல்லா மட்டு, முதலாளி, லாக்குல், நான் எல்லாரும் நிறைய இன்னைக்கு இருக்கு ஐபிஎல் பத்தி பேசுறதுக்கு. டாப் அப் இன்ட்ரோ மியூசிக் மாத்தணும்னு நிறைய பேர் சொல்றீங்க. அது வந்து கண்டிப்பா உங்களுடைய ஃபீட்பேக் படி மாத்துவோம். 10,000 சப்ஸ் வந்தோடனே ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொடுக்க போறோம். நிறைய ரீவாம் பண்றோம் அதோட சேர்த்து. ஆமா, இந்த மாதிரி முதலாளி லாக்குல் சொல்றாரு ஜான் சீனா இன்ட்ரோ, ரோலக்ஸ் இன்ட்ரோன்னு ஏதாவது ஒன்று கொடுத்துருவோம். ஸோ 10K சப்ஸ்கிரைபர் நீங்களே தள்ளி கொண்டு போயிருங்க. உங்களால சப்போர்ட்டால தான் இவ்வளோ தூரம் வந்தோம். 10K வந்துருச்சுன்னா நாங்கள் எங்கள் ஃபுல்லாக இப்போ ஒரு ஸ்பேஸ் லிஃப்ட் கொடுக்க போகிறோம், ரீவாம் பண்ணுறோம். அதில் வந்து மியூசிக்கையும் கண்டிப்பாக மாற்றுவோம். ஸோ இப்போ இன்னைக்கு இதுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு என்ன அப்படின்னா, இந்த வாஷிங்டன் சுந்தர் வந்து சிஎஸ்கேக்கு வரல, லாகுல் நினைச்சாரு சிக்காகோ சக்திவேல் வாஷிங்டன் வெற்றிவேல் அப்படின்னு. ஸோ வாஷிங்டன் வெற்றிவேல் வந்து இங்கே வர்றாரு சிக்காகோ சக்திவேலுக்கு, சிஎஸ்கேக்கு. ஸோ இதுதான் எல்லாரும் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. சிக்காகோ சக்திவேல் என்ன போறாரு? சிக்காகோ சக்திவேல் ரிட்டையர் ஆயிட்டாரு. அந்த ஸ்பாட்டுக்கு பதிலாக வாஷிங்டன் வெற்றிவேல் வர்றாரு இப்ப சிஎஸ்கேக்கு. கிட்டத்தட்ட அவரும் அதே தான், ஆஃப் ஸ்பின்னர், ஹூ கேன் பேட். இவரும் ஆஃப் ஸ்பின்னர், லெஃப்ட் ஹேண்டர், அவ்வளவுதான். ஃப்ளோட் பண்ணலாம் பேட்டிங் ஆர்டர்ல எங்க வேணாலும். இதுல வந்து முக்கியமா பவர் பிளேல ஒரு 2 ஓவர் போட முடியும் வாஷிங்டன் சுந்தரால. அது வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஆட்ரிபியூட், வாட் தேர் லுக்கிங் அட். அதுதான் இப்ப வந்து தீபக் சாருக்கும் நம்ம அதான் சொன்னோம், உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா பவர் பிளேல ஒரு 2 ஓவர் போடுற மாதிரி ஒரு ஆள் வேணும், 3 ஓவர் போடுற மாதிரி ஒரு ஆள் வேணும்னா வாஷிங்டன் சுந்தர் கேன் டிக் ஆல் த பாக்ஸஸ். என்னன்னா பவர் பிளேயர் 2 ஓவர் போட்டுருவாரு, அதுக்கப்புறம் ஓவரே போடாட்டியும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒரு கன் ஃபீல்டர் அவரு. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆர்டர் ஒரு நம்பர் 3ல இருந்து எங்க வேணாலும் ஆடுவார் அவரு. லெஃப்ட் ஹேண்டர் ஒரு அட்வான்டேஜும் இருக்கு. ஸோ யூ கேன் ஃப்ளோட் ஹிம் அரவுண்ட். எல்லாமே பண்ணுவாரு. கொஞ்சம் இன்ஜுரி அன்பார்ச்சுனேட்டா ஆவாரு. ஸோ இது எல்லாமே கலந்த ஒரு பேக்கேஜ் தான் வாஷிங்டன் சுந்தர். இவரை வந்து அதே பேஸ் பிரைஸ் 3.25 ஆல் கேஷ் டீல் அப்படின்னு சொல்லி நிறைய மீடியா ரிப்போர்ட்ஸ், லீடிங் மீடியா மேகசின்ஸ்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சுந்தர் டு சிஎஸ்கே ஆல் கேஷ் டீல். பாய்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. உங்க 3.2 crores அவருக்கு 325 நினைக்கிறேன். 320. இப்போ வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து பிகம் மோர் ஆஃப் மெயின் ஸ்டே ஆஃப் த இந்தியன் டீம், அட்லீஸ்ட் டெஸ்ட் டீமுக்கு இன்னும் ஃப்ரீக்வெண்ட் ஆடிட்டு இருக்காரு. ஸோ வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷன் தான். ஜிடிக்கு அவர் வந்து போன சீசன்ல வந்து 2 இன்னிங்ஸ் அடிச்சு கொடுத்தாரு, பவுலிங்கும் டைட்டா போட்டு கொடுத்தாரு அவர். ஆனா ஃபுல் சீசன் ஆடல. சாய் கிஷோர் இருக்கிறப்பையும் இவர் கொஞ்சம் சில மேட்சஸ்ல இவர் பவுலிங் போட வேண்டியது இருந்துச்சு சாய் கிஷோர் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. ஸோ இன்கம்ப்ளீட்டா யூஸ் பண்றதுக்கு அவங்க கொடுத்து விடுறது ஒரு வேலிட் ஆப்ஷன் தான். ரஷீத் கான் வந்து ரிட்டர்ன் வந்துருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. அது மட்டும் என்ன சொல்லணும்னு தெரியாது. பட் இல்ல 2 டீமுக்குமே நல்ல குட் டீல் தான். அது சொல்லலாம், நல்ல 2 டீமுக்குலாம் கிடையாது. சிஎஸ்கேக்கு ரொம்ப நல்ல டீல். கேஷா 3.2க்கு அவர் வாங்கினா. குஜராத் டைட்டன்ஸ்க்கு நாட் சோ குட் அன்லெஸ் தே ஹேவ் ஏதாவது ட்ரேட் ஏதாச்சும் இருக்கா இல்லையா. இல்லை வெறும் கேஷ் டீல்னா அவங்க வந்து சரி, அவங்க வந்து ஏதோ நல்ல சுந்தர யூஸ் பண்ற மாதிரி ஐடியால இல்லன்னு அர்த்தம். குட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுனால இல்லனாலும் மத்த டீமுக்கு ஏன் ஹெல்ப் பண்ணணும், குட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுனால பாக்கலாம் இல்லடா. பிளேயர் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்கலாம் இல்லையா. என்னோட இந்தியா பிளேயர், நீங்க எனக்கு யூஸ் பண்ற மாதிரி இல்ல, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரல, என்னோட ரோல் கம்மியா இருக்கு அப்படின்னா ஐ வாண்ட் டு கோ டு டீம் வேற கெட் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம் இல்லையா. அதான் அந்த ரெக்வஸ்ட் வந்து மதிக்கிறாங்கல்ல. அதாவது இல்ல நான் இன்னொரு டீமை வந்து இது பண்ண வேணாம், நீ வேணாம்னா ரீடைன் பண்ணாம ஆக்ஷன் போ அப்படின்னு கூட அவங்க இது பண்ணலாம். பட் அது இது பண்றது தே ஹேவ் அ குட் ரிலேஷன்ஷிப். இல்லைன்னா குஜராத் வந்து ஐ திங்க் ரொம்ப நல்ல குட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் கொடுத்து விட்டுருக்காங்க. இல்ல அவங்க நியூ மேனேஜ்மெண்ட் தானே, டாரண்ட் தானே எடுத்திருக்காங்க. இல்ல குஜராத் இப்படி கூட கேட்கலாம், தமிழ்நாடுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்றாரு மட்டும். சரி சொல்லுங்க. இல்ல நான் இன்னொரு ட்ரேட் சொல்றேன். கேஷும் கொடுக்குறோம் கூட, விஜய் சங்கரும் சேர்த்து கொடுக்குறோம். அவர் பழைய பிளேயர் தானே, ஜிடி பிளேயர் தானே. இல்ல இது நல்ல டீல் தான். சிஎஸ்கே கண்டிப்பா இந்த டீல் எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நல்ல டீல் தான். உண்மையான ஓகே ஆப்வியஸ்லி நிறைய இதுல போடுறாங்க, வெரி குட் சான்ஸ் இருந்தா ரொம்ப ரொம்ப நல்ல டீல். ஆக்சுவலா லைக் ஆக்ஷன் போறதுக்கு முன்னாடியே நம்ம இன்னொரு ஸ்பாட் 2 ஸ்பாட்னு இருந்தோம். இப்போ we have more flexibility. வாஷிங்டன் சுந்தர் இருந்தா ஒரு பிளேயருக்கு ஆல் அவுட் போலாம். அது எந்த பிளேயர் சரி, அதான் உங்களுக்கு நீ சொன்னது கரெக்டா இருக்கலாம். என்ன இது வந்து ஜடேஜா போறதுக்கான இது ட்ரேடுக்கான இதுவா கூட இருக்கலாம். லைக் ஆல்ரவுண்டர் ஏற்கனவே 100 இருக்காரு. ஸோ 2 ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் வச்சு விளையாடுவோம். ரித்துராஜும் வந்து he wants to play with 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அவர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு.
ஸோ அந்த இதுக்கும் மூவ் பண்ணலாம். வாஷிங்டன் சுந்தர் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரா வச்சுட்டு வெறும் 100 பிளஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட போகலாம். அந்த ஆப்ஷனையும் யோசிக்கலாம் அவங்க. ஆமா, பட் இதுல என்னன்னா, நீ இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட், அவங்க ஆப்ஷனுக்கு போகும்போது பவர் பிளேல ஒரு போடுற பவுலர் வேணுங்கிற ப்ரெஷர் இல்லாம போகலாம். அதுவும் ஒரு அந்த டிக் அடிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ அது ஒரு ஒன் ஐட்டம் லெஸ் டு பர்ச்சேஸ் இந்த ஆப்ஷன் அப்படின்னு தான் ஒரு இதாயிரும். ஸோ இது நமக்கு போக போதான் தெரியும். வேற என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? பட் வாஷிங்டன் சுந்தர் இதே மாதிரி SRHல விளையாடும் போது பவர் பிளேல போட்டாரு, 40 ரன் 20 ரன்லாம் கொடுத்தாரு. அஸ்வினும் பவர் பிளேல போடுவார்னு நம்ம நினைச்சோம், பட் போடல எஃபிஷியன்டா அந்த பவர் பிளேல. ஓவர் டைம் அவர் இம்ப்ரூவ் ஆயிருக்காருன்னு சொல்லணும் வாஷிங்டன் சுந்தர். அப்ப இருந்த SRHக்கும் இப்பயும் இருந்ததுக்கு எஸ் இம்ப்ரூவ் மேசிவ்லி. அது இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் இன்னும் அதிகமா இருக்கு. அதாவது இவ்வளோ இந்தியாவுக்கு விளையாடுறாரு அதெல்லாம் ஓகே, பட் ஒரு ஐபிஎல் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஐபிஎல் சீசன்ல விளையாடின அளவுக்கு ஒரு ஐபிஎல் சீசன்ல கூட நல்லா விளையாடினது இல்லை, விளையாட கூட இல்லை. லைக் 7 மேட்சஸ் கூட விளையாடினது இல்லைன்னு நினைக்கிறேன் அவர், எனக்கு தெரிஞ்சு. அவர் ரொம்ப ஸ்பாரிங்கா தான் யூஸ் பண்ணாரு. ஆனா அந்த ப்ராமிஸ் இருக்குல்ல, இப்ப சிஎஸ்கேக்கு வந்தா he can possibly play all 14 matches தானே, 14 matches or more depending, but definitely he'll be in the squad and continue to play. So நம்ம அப்படியே அடுத்த நியூஸ்க்கு போவோம்னா, மறுபடியும் இஷான் கிஷான் பத்தி தான் நியூஸ் சொல்லியிருக்காங்க. அவரை பல டீம்கள் SRHல இருந்து அவரை ட்ரேட் பண்ணி வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒண்ணு பழைய ஓனர்ஸ் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்களா, பல டீம் தள்ளி விடணும்னு ஆசைப்படுறாங்களா? மும்பை இது பண்றது ஓகே, பட் ஒய் ஏன் மும்பை ரீடைன் பண்ணிருக்கணும்னா ஒன்னு ஃபைனலா டிசைட் பண்ணி சரி ரோஹித் சர்மா இல்ல அவருக்கு பதில் அப்படின்னு. ஏற்கனவே போன தடவை இவங்க வில் ஜாக்ஸ், ரிக்கில்டன் எல்லாம் ஒரு விக்கெட் வந்தோடனே ஃபர்ஸ்ட் பவர் பிளேல விக்கெட் வந்தா தான் வில் ஜாக்ஸ். அதுக்கப்புறம் எல்லாரும் கீழே போகணும், எல்லாருமே ஒரு டவுன் கீழே வராங்க. சூரியகுமார் யாதவ் இன்னொருத்தரையும் அங்க கொண்டு போய் பேட்ஸ்மேன் ஐ டோன்ட் திங்க் சோ தே நீட் சம்ஒன். அவர் லோவர் ஆர்டர்லாம் விளையாட மாட்டார். நம்பர் ஃபோர் மேக்ஸிமம். ஏற்கனவே நிறைய ரொம்ப காம்பாக்டா இருக்கு. மும்பை இந்தியன்ஸுக்கு தேவையில்லை. மேபி இன்கொயர் பண்ணியிருப்பாங்க, சரி ஒரு ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு. அண்ட் ஐ டோன்ட் திங்க் SRHும் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வெளியே ஒன்றும் அந்த அளவுக்கு நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் இல்லை. அவரு அன்கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணாரு. முதல்ல ஒரு செஞ்சுரி அடிச்சாரு, அதுக்கப்புறம் ஒண்ணுமே அடிக்கல. கடைசி ஒரு 50 அடிச்சாரு, அதுக்கப்புறம் 50 அடிச்சாரு, பட் அவ்வளவுதான். பட் அதான் அந்த அக்ரெசிவ் மோட்ல தானே இருக்காங்க. ஃபெயிலர் ஆனா பரவாயில்லன்னு தான் இருக்காங்க. அது எப்பயுமே SRHோட இஷான் கிஷான் கன்சிஸ்டன்ட் இருந்தது கிடையாது எப்பயுமே. இன்னொன்னு இவங்க கேட்டிருக்காங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் KKR they also inquired about trade for இஷான் கிஷான். பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இப்ப பாக்குறதுக்கு பார்த்தேன்னா, இப்ப அந்த ஒன் டவுன் ஸ்பாட் சஞ்சு சாம்சன் அவங்க ட்ரேடுக்கு ஆர் ஆப்ஷனுக்கு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, then they have an option to get him earlierனா அவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்பாட் ஃப்ரீ ஆகும்ல, ஈஸியர் டு ஃபோக்கஸ் ஆன் வாட் டு கெட் ஆன். சஞ்சு சாம்சன் விட்டுட்டாங்கன்னா இஷான் கிஷன் முன்னாடியே தூக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, நிதிஷ் ராணா 3 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க. அதான் அதுக்கு பராக் நம்பர் 3 நம்பர் 4 இல்லாம வரமாட்டாரு. இதுக்கப்புறம் இஷான் கிஷன் எங்க விளையாடுறாரு? பேக்கப்பாவா இல்ல நிதிஷ் ராணா பேக்கப்பா வச்சுப்பாங்க? இல்ல வர்றது டவுட் தான். இல்ல ஆசைப்படலாம். ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நிதிஷ் ராணா ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா சூப்பர், நல்ல ஆப்ஷன். நிதிஷ் ராணா ரிலீஸ் பண்ணா நல்ல ஆப்ஷன் தான். நிறைய டீமும் போவாங்க அவருக்கு. பட் அதான் எனக்கு தெரிஞ்சு கீப்பர் இந்தியன் கீப்பர் பத்தி யாராவது பேசுறோமா நியூஸ்ல சரி கல்கட்டாவை சேர்த்து விட்டுருங்க அப்படின்றாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே அவங்க சொல்றாங்களோ இல்லையோ, ஒரு ரூமர் கிரியேட் பண்ணோம்னா யாரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனா சரி KKRம் இது பண்ணாங்கன்னு போட்டுருங்க அப்படின்றாங்க. ஆக்சுவலா பார்த்தா அவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம் ஓப்பனிங் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அப்படின்னு வேணும்னா இப்ப யாருக்கு வேணும்னா ஓப்பனிங் மட்டும் இல்ல, எந்த விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் இருந்தாலும் கல்கட்டாக்கு தேவைப்படுது. அவங்களும் ஹெவியா போவாங்க. அது வேணா இட்ஸ் குட் ஆப்ஷன். SRH முடிஞ்சா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தா. யார் இஷான் கிஷானா? SRH அவங்க கொடுக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். ராயபுரமா அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு. இஷான் கிஷானை யாருக்கு தான் கொடுத்துருக்கீங்க? மும்பை யார் வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்கோம். மும்பை மும்முரமா இருக்காங்களா? மும்பை இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு சொன்ன நியூஸ்ல மட்டும் இல்ல தேவையில்லை, அவங்க கரெக்டா இருக்குன்னு சொல்லிருச்சு. ஆனா இவங்களுக்கு அது பேர் என்ன, RRக்கு எல்லாமே லெஃப்ட் ஹேண்டரா இருக்காங்க, அதுல இவரையும் கொண்டு எங்க நிப்பாட்டுவாங்க, அப்புறம் நிதிஷ் ராணா தான் ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் சொன்னேன். வாய்ப்பும் நிறைய இருக்கு. அவரும் அதுக்கு நிறைய நிதிஷ் ராஜா வெளியே வந்தா நிறைய சிங்கங்கள் பாயும்.
சிங்கம் நிதிஷ் பாரு ராணா விளையாடுறது மட்டும் இல்ல, கொஞ்சம் நிறைய கொஞ்சம் என்ன சொல்றது, நிறைய கொஞ்சம் பிருத்வி ஷா மாதிரி கொஞ்சம் நிறைய உள்ள உள்ளுக்குள்ள ஃபைட் எல்லாம் போட்டு நிறைய கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பேச்சு இதெல்லாம் நிறைய இருக்கு. அவருக்கு வாய்ப்பு உண்டு. அவரு ஃபர்ஸ்ட் போறாரு, போன உடனே அவரு நான் கேப்டன்சி கொடுத்தா கூட எடுத்துப்பேன்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஏன்டா, உள்ள அத்தனை பேர் கேப்டன்சி ராஜஸ்தான் ராயல்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, புதுசா ஒரு டீமுக்கு போயிட்டு கேப்டன்சி கூட பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம். ஒருவேளை திருப்பி கேகேஆர் அவங்களை எடுத்துட்டாருன்னா நிதிஷ் இல்ல வந்தாருன்னா கேகேஆர் ஹார்டா போவாங்க. அவங்க எஸ்பெஷலி வெங்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா they will go for ராணா ஆல் அவுட். கேப்டன்சியும் சான்ஸ் உண்டு. இல்ல ராணா எல்லாம் அடிச்சுக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன், வெளியே வந்தாருலாம். நம்ம போவோம் சரியா, அதான் கண்டிப்பா அதான் சொன்னேன், சிங்கம் பாய் ஆட் பண்ணிடணும்ன்றனே. இது இப்ப இது பேசிட்டீங்களா? அந்த ஹோட்டல் ரூமுக்கு ரோஹித் சர்மா போனதும் சாட் பண்ணிட்டு இருந்தாரு கம்பீர்னு ஒரு வீடியோ வச்சீங்களே, சொல்லுங்க, அதையும் சொல்லுங்க. அப்படியே ஹோட்டல் ரூம் லைட்டா சொல்லுங்க. முதலாளி தான் அதை அனுப்பிச்சாரு. பிராக்டிஸ் முடிச்ச பிறகு ரோஹித் சர்மா கிளம்பிட்டாரு. ஆனா கம்பீரும் அவங்க அகர்கரும் வந்து ஜெய்ஸ்வால் உட்கார வச்சு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அதை வந்து ரெண்டு தரப்பா பார்க்கலாம். ஒரு தரப்பு வந்து தம்பி ரோஹித் சர்மா இது விளையாடல, நீ தான் விளையாட போற, நீ தான் தயாரிப்போன்னு சொல்லலாம். இன்னொரு தரப்பு தம்பி ரோஹித் சர்மா தான் விளையாடுவாரு, நீ டைமுக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம். அது என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு வந்து போதான் தெரியும். 10 வருஷம் போட்டு குமாரு, அப்புறம் பாக்கலாம் அப்படின்றாங்களா? இல்ல நீதான் குமாரு, உன்னை ஏத்தி விட்டு அழகு பாக்குறேன் குமாரு அப்படின்னாரா? அந்த 2 டைலாக்ல ஒரு டைலாக் தான் சொல்லியிருக்காரு, எந்த டைலாக்னு தெரியல. ஆமா, ஆனா ஜெய்ஸ்வாலும் பாவம் தான். அவர் ஆரம்பிச்சப்ப நீ அந்த வெஸ்ட் இண்டீஸ்ல போய் செஞ்சுரி அடிச்சப்ப அடுத்த ஆல் ஃபார்மர் பிளேயராக தான் வருவார் நம்ம எதிர்பார்த்தோம். கால்ல உழுகுமாரு உழுகுமாரு கால்ல. ஓகே, மேட்ச் ப்ரீவியூவும் சொல்லிருங்க. என்ன அடிலைட்ல வந்து திருப்பி ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நீங்களா நினைக்கிறீங்க? ஜாம்பா ஃபிட் அண்ட் அவைலபிள் நினைக்கிறேன். பேக் இன் தி ஸ்குவாட். ரெண்டு பேருமே will make the 11 அது சொல்லுங்க. குணமன் பதில் வந்துருவாரு அவரு. இது ஜாஷுவா வில்லியம் நல்லா விளையாடுனாரு, பட் அலெக்ஸ் கேரி தான் இன்கமன் கீப்பர், சோ he will come back அப்படினா. To be fair, ரெண்டு பேருமே நல்லா விளையாடுனாங்க. குணமன் he bowled tough overs போட்டாரு. ஏன்னா இவங்க ஸ்பெல் முடிஞ்சிருச்சு எஸ்எல் ஸ்டார்க்கு. he did really well. நல்ல லென்த் போட்டாரு. கேஎல் ராகுல் எஸ்பெஷலி ஃபீட் யூஸ் பண்ணாரு, அதையும் ஒரு கவுண்டர் பண்ற மாதிரி நல்ல லென்த் போட்டாரு. வெளியே அன்லக்கி டு மிஸ் அவுட் ஆனாருன்னா ஜாஷ் பிலிப்பும் நானும் வெற்றியும் பேசணும். அந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா. இஸ் ஒரிஜினலி ஃப்ரம் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா. அங்க இருந்து அவரு நிறைய மாறினாரு. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இங்கிலீஷ் இருக்கிறதுனால அவர் வந்து ஐ திங்க் நியூ சவுத் வேல்ஸ் மூவ் பண்ணிட்டாரு, சோ தட் ஹி குட் பி த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு. இட் ஷோஸ் ஆல் இஸ் ஹார்ட் ஒர்க், பட் அன்ஃபார்ச்சுனேட் ஹி வில் ஆல்சோ மிஸ் அவுட் இஃப் கேரி கம்ஸ். ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு தானே ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுத்தானோ. எப்பவுமே ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி இப்ப அதுக்குதான் நிறைய வேற பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அப்படி சொல்லிதான் கில்லுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. கில்லுக்கு துட்டு அப்படி கொடுக்கலன்றேன். கில் T20 அப்பதான் வராரு. ஏற்கனவே இருந்தவங்களை வந்து ஓப்பனிங் இறங்கி 3 செஞ்சுரி அடிச்சவரை நீ இல்ல நீங்க 5th 6th போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு கில் ஒன்னும் பெர்ஃபார்ம் பண்ணல T20ல. அது வாஸ்தவமான பேச்சு. அது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணல. அட்லீஸ்ட் ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். இதுல இந்தியன் டீம் குல்தீப் ஆடுவாரா? அதையும் சொல்லுங்க. இந்த டீம் குல்தீப் will come back in place of ஹர்ஷித் ராணா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த ஆல்ரவுண்டர் அப்படியே வச்சுட்டு ஹர்ஷித் ராணாக்கு மேல வச்சுட்டு நிதிஷ் ரெட்டியை 3rd சீமரா யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹர்ஷித் ராணா டிராப் பண்ணுவாங்களாடா? இல்ல, இதுல கொஞ்சம் ஸ்பின்னாவும் பேட்டிங் இது இருக்கும்னு தான் சொல்றாங்க. ஸோ நிதிஷ் ரெட்டி அப்புறம் டீம்ல வச்சிருக்கிறது வெறும் ஒரு பேட்ஸ்மேனாவும் நம்பர் 8 கடைசியா வராரு. அவர் பவுலிங் யூஸ் பண்ணாதான் யூஸ் பண்ண முடியும். ஆர் இல்லைன்னா வாஷிங்டன் சுந்தர் அவருக்கு பதில் தான் வந்து அவனுக்கு குல்தீப். சிஎஸ்கே கனி போற உட்கார் வெளியே அப்படின்னா இல்ல, 2 ஆப்ஷன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க ஆக்சுவலா. இல்ல நிதிஷ் ரெட்டி இந்த 3 பேர் 2 பேர்ல ஒருத்தர் ஹர்ஷித் ராணா 3 பேர்ல ஐ ஃபீல் ஹர்ஷித் ராணா உட்கார வச்சுதான் விளையாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லடா ஹெல்ப் பண்ணுன்றாங்க, அதனால சொல்றேன். 30 ஓவர் ஸ்பின் போடுவாங்க. அப்போ ஹர்ஷித் ரெட்டி எல்லாம் 5 ஓவருக்கு மேல போட மாட்டாருன்னு நினைக்கிறேன். 25 ஓவர் ஸ்பின் போடுவாங்களா? போடலாம். குல்தீப் போடலாம். நேத்து போட்டாங்களா 50 ஓவர் ஸ்பின் போட்டாங்க. அங்க போடுவாங்க வெற்றி. அந்த அளவுக்கு ஸ்பின் ஆவாதுங்க. வெயிட் ஆவீங்க.
அதான் இந்த மேட்ச் குல்தீப் விளையாடலன்னா இந்த சீரிஸ் அவ்வளவுதான் இல்ல. இதுக்கு அடுத்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் பவுன்சி பிச்சா தான் இருக்கும், அதுல விளையாட வர மாட்டாங்க. இதுதான் ஓரளவுக்கு குல்தீப் விளையாண்டா பெட்டரு. குல்தீப் இப்படிதான் சொன்னீங்களா குல்லா? நம்ம எல்லாரும் சொன்னோம் அவர் இங்கிலாந்து ஃபுல்லா போயிட்டு லவ்லியா வந்துட்டாரு. இப்ப திருப்பி ஆஸ்திரேலியா போயிட்டு ஒரு மேட்ச் கூட விளையாடாம லவ்லியா வந்துட்டாரு. செம்ம ஜாலியிலானா அவருக்கு ட்ரிப் பண்ணிட்டு இருக்காங்க அவரை. T20 ஆடுவார்ல இல்லையா வருண் சக்கரவர்த்தி? T20 ஆடுவாரு அப்கோர்ஸ். T20 ஆடுவாரு நம்பலாம். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஜிம்பாப்வேயோட ஹிஸ்டாரிக் வின்ன பாத்தீங்களா? இது ஆப்கானிஸ்தான் ஹராரேல ஜெயிச்சிருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ் 173, ஒரு கன்வின்சிங் வின்னு. வென்கரன் செஞ்சுரி போட்டாரு. இது வந்து ஒரு அவங்க ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டீம் வந்து ஜெயிக்கணும் ஜிம்பாப்வே மாதிரி. ஆப்கானிஸ்தான் அவங்க ஃபேமிலில அவர் தான் கடைசியா டெபியூ பண்ணாரு. ஆனா அவர் தான் ஃபர்ஸ்ட் 2 செஞ்சுரி போட்டிருக்காரு. ஆமா. சோ அதனால பிராட் இவன்ஸ் ஒரு 5 விக்கெட் ஹால். ஸோ எக்ஸ்ட்ராடனரி வின். சிக்கந்தர் ராஜா பாவம், அவரும் என்னென்னமோ பண்ணிட்டாரு. வேற ஏதாவது ஒரு பெரிய டீம்ல இருந்திருந்தாருன்னா ஹி வுட் பீன் செலிப்ரேட்டட் மச் மோர் சிக்கந்தர் ராஜா. பட் நந்தலஸ் ஒரு பெரிய வின்னு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ரிச்சர்ட் இங்கார் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஜிம்பாப்வே ஆன் தட் ஹிஸ்டாரிக் வின்னு. ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதான். ஐபிஎல் வந்து எப்பயுமே ரொம்ப நல்லா போடுவாரு. இன்ஜுரி மட்டும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்டா இருந்தாருன்னா இன்னும் நிறைய ஆக்சுவலா பிரான்ச்சைஸ் இதுல கூட வந்திருப்பார். அவர் மட்டும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் ஆக்சுவலா. நல்லா அந்த யார்க்கர் லென்த் இதுல டெஸ்ட்ல இல்ல, பட் அதர் T20 நல்லா போடுவாரு. பிடிக்குமாண்டா? நோட் பண்ணிக்கோங்க. யாரும் உனக்கு பிடிக்காது பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு அவ்வளவுதான். கிஷான், வாஷிங்டன் வெற்றிவேலு இதெல்லாம் பத்தி பேசணும். இந்தியன் டீம் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க அட்லைட் ஓடிஐக்கு. அதுவும் என்ன ஆகுதுன்னு பாக்கணும். அப்புறம் சர்ஃப்ராஸ் கான் ஏன் எடுக்கல அப்படின்னு இப்ப நிறைய கான்ட்ரவர்சி வந்துட்டு இருந்துச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க தான் ஒரு தியரி கொடுத்தீங்களே, 15 நியூஸ் எல்லாம் லீக் பண்றாரு டீமை பத்தி அப்படின்னு. இல்ல அது இல்ல, அதே தான் நம்ம சொல்றோம். யாருக்கு பதில் எடுக்கிறது அப்படின்னு யோசிக்கணும். நம்ம எடுக்கிறத விட ஏற்கனவே உள்ள இருக்கவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க. அவர் இன்ஜுரியில இருந்து இப்பதான் ஒரு மேட்ச் தான் வந்து விளையாடி இருக்காரு. பட் ஆனா அதுக்கு சொல்லலாம், அவர் ஏற்கனவே இந்தியாவுக்கு எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஒரு சீரீஸ் தான் விளையாடல, அதுக்கு முன்னாடி நிறைய பெரிய செஞ்சுரி எல்லாம் போட்டாருன்னு சொல்லலாம். பட் அது இருக்கு. பட் ஆனா டொமஸ்டிக்லி இப்ப ரீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கவங்க உள்ள இருக்கவங்க யாருமே வந்து இவங்களை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்ற மாதிரி இல்ல. இன்னொன்னு வந்து ஒரு நியூஸ்ல வந்து பண்ட் வந்து கெய்க்வாட பிக் பண்ணல ஃபர்ஸ்ட் சாய்ஸா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. பண்ட் இன்சிஸ்ட் பண்ணி தான் கெய்க்வாட பிக் பண்ணாங்களாம். அது எந்த அளவுக்குன்னு தெரியல. பட் தட்ஸ் ஒன் ஸ்டோரி அரவுண்ட் தட் பண்ட் சொல்லி தான் கெய்க்வாட டீம்லயே எடுத்தாங்க, இந்தியா ஏ டீம்ல எடுத்தாங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு போக முடியுமா என்ன தெரியல, பார்ப்போம். இதெல்லாம் வந்து திங்ஸ் கோயிங் அரவுண்ட். we are just sharing with you viewers. பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்க. ஸோ இந்தியா வந்து அடிலையில் என்ன பண்ண போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சேஞ்சஸ் அதையும் சொல்லுங்க. கிஷான் எங்க போக போறாரு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் சிகாகோ சக்திவேல் போயிட்டாரு சிஎஸ்கே விட்டு, வாஷிங்டன் வெற்றிவேல் வருவாரா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதான் எங்க சைட்ல இருந்து. பாய்ஸ் நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, இல்லாட்டி we can close. We'll be back with more updates and we sign off with this. Bye.